வணக்கம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா, தாவேகா பாஜக கூட்டணியில வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக கூட்டணிக்குள்ள எப்படி தாவேகா வரும்? ஏற்கனவே கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிப்பா வரும்? அப்படிங்கிற மாரி எல்லாம் பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, தாவேகால இருக்கிற முக்காவாசி நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிஏ கூட்டணியில போயிரலாம். அவங்க குடுக்குற சீட்டுகள வாங்கிரலாம். துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்றாங்க. அத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, பேசுறாங்க ஆலோசனை கூட்டத்தில. அவங்களுடைய கருத்துக்கள தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகலேருந்து தான் அங்க போயிருக்காரு. அவருக்கெல்லாம் அதில விருப்பமே இல்ல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகர். அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்? எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக்கவா? விஜய முதலமைச்சராக்கவா? தளபதிய முதலமைச்சராக்கணும்னு தானே நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும்? அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. தாவேக்கால என்ன நடக்குது? என்ன குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் குடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து எங்க வீடியோவ பாருங்க. இப்ப தாவேக்கால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தும்போது விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, பாதிக்கு பாதி 117 சீட்டு எங்களுக்கு, 117 சீட்டு உங்களுக்கு. அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ட எடுத்து போட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாச்சு. இதுவரைக்கும் நீங்க தேர்தலே சந்திக்கல. எப்படி நீங்க பாதிக்கு பாதி சீட்டு கேட்குறீங்க? எப்படி நாங்க அத குடுக்க முடியும்? எங்க கட்சியில இருக்கவங்க என்ன நெனைப்பாங்க? உங்களுக்கு அவ்வளவுலாம் குடுக்க முடியாது. அவ்வளோ வாய்ப்பு இருக்குதா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. நாங்க உங்கள தேடி கூட்டணி வரல. நீங்க தான் எங்கள தேடி கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட வந்திருக்கிறீங்க. நாங்க கேட்குற சீட்ட உங்கனால குடுக்க முடியும் அப்படின்னா, பேசுங்க அப்படின்னு சொல்ட்டாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 2 1/2 வருஷம் நீங்க முதலமைச்சர், 2 1/2 வருஷம் நான் முதலமைச்சர். 2 1/2 வருஷம் நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வச்சாரு. இது எப்படின்னா இடையறப்ப இந்த குமாரசாமி அந்த ஃபார்முலாவில் கர்நாடகாவில் இருந்த அந்த ஃபார்முலா டெக்னிக்கை வச்சு தான் விஜய் பேசியிருக்காரு. சரி எடப்பாடி பழனிசாமிக்கு அது இனிமேல் தாவேகா நமக்கு செட் ஆகாது, இல்லை தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னா நம்மளுடைய ஆசை கனவு எல்லாத்தையும் அடகு வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் போயிட்டார். இதனால் என்ன செஞ்சார் அப்படின்னா விட்டுட்டார். அப்புறமா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. சரி பாஜக, தாவேகா பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குகளுடைய சர்வே எல்லாம் பார்க்கும்போது வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. விஜய்க்கு ஒரு மாசான ஒரு கும்பல் வருது. இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயம் வருது. ஏன்னா ஓட்டா மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு நாஸ்தி ஆகிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கரூர் சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்காக விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே வெளிநடப்புலாம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் அப்போ பார்த்தியா நமக்காக இறங்கி வருவார், எடப்பாடி பழனிசாமி நமக்காக பேசுகிறாரியா, அவருக்காக நம்ம கூட்டணிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஆனால் விஜய் வேறு மாதிரி யோசிச்சார். எடப்பாடி பழனிசாமி சுயநலமாக யோசிக்கிறாரு. அவர் வெற்றி பெறுறதுக்கு நம்மளை நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் பெருசாக அதுக்கு பதில் சொல்லலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அமைதி சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாரு, தாவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகிற கூட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகளே தாவேகா கொடியை வச்சு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தா கொடி பறக்குதுல்ல, கூட்டணி தொடர்பான அச்சாரம் போட்டாச்சுல, பிள்ளையர் சொல்லி போட்டாச்சுல, நீங்கள் நினைக்கிற கூட்டணி உருவாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் பேச ஆரம்பித்தார். சரி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேகாவும் வந்துரும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது ஜனநாயக படம் அது தணிக்கை குழுவில் மாட்டிக்கிட்டு அது ஒரு இதாக இருக்குது. அந்த படம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் பாஜக மேலிடத்தோட பேசினார். அப்போ விஜய் கூட்டணியில் கொண்டு வரதுக்கு பாஜக மேலிடமும் வந்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டிகிட்டையும் பேசியிருக்காங்க. சரி இது சம்மந்தமாக விஜய்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அது சம்மந்தமாக விஜய்கிட்டையும் பேசியிருக்காரு. இதுக்கு இடையில பவன் கல்யாண், ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாண் என்ன செஞ்சிருக்காரு, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வச்சு தான் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய்க்கு நெருங்கின நண்பர் தான். 2009 பிரஜா ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி ஆரம்பித்தார். அவர் பவன் கல்யாணோட அண்ணன். அவர் ஆரம்பித்தார். நல்லா தான் போச்சு. திருப்பதியில் ஒரு 10 லட்சம் பேர் கூடினாங்க முதல் மாநாட்டில். மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார். மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்படிங்கிறத காட்டினார். ஆனால் இவர் அரசியல் புரட்டி போட்டுருவார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 16% ஓட்டுகளை தான் அந்த சமயத்தில் வாங்க முடிஞ்சது. 18 எம்எல்ஏக்களை தான் பெற முடிஞ்சது. 2 தொகுதியில் போய் சிரஞ்சீவி போட்டி போட்டு ஒரு தொகுதியில் தான் அவர் ஜெயிச்சார். ஒரு தொகுதியில் அவரை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவரால் தொடர்ந்து அரசியல் கட்சி நடத்துறது முடியல. அது சாத்தியமும் கிடையாது. அந்த கட்சியை கொண்டு போய் காங்கிரஸில் சேர்த்துட்டு அவர் பாட்டுக்கு திரும்பவும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அதை விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் தனித்து போட்டி போடுறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, தனித்து போட்டி போடுங்க, அதனால என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வச்சார். அதுக்காக 2 முறை நானும் தனித்து தான் போட்டி போட்டேன், நீ ஜெயிக்க கூட முடியல. ஆனால் இப்போ
கூட்டணி வச்சு இது பண்ணோன்னா 21 தொகுதிகளை என்னால் ஜெயிக்க முடியுது, துணை முதலமைச்சராக முடியுது அப்படின்னா கூட்டணி கட்சியோட பலத்தோட தான் என்னால் அமைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா, பவன் கல்யாண் ஏற்கனவே தனித்து தான் போட்டி போட்டிருக்காரு. தனித்து போட்டி போட்டு அவருடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு தான் அப்புறமா கூட்டணியே வச்சிருக்கிறார். விஜய் தனித்து போட்டி போடணும்ல இந்த தேர்தலில், போட்டி போட்டு அவருடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் பார்க்கணும். அவர் தனித்து போட்டி போடுறதுனால தோக்குறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் கேட்குறத விஜய் வேறு ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம தனிச்சே போட்டி போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே உடனே தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணம் வச்சு பேசியிருக்காங்க. அப்புறமா ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர் 2 பேரை வச்சு விஜய்கிட்டையும் பேசியிருக்காங்க. விஜய்க்கு நெருக்கமாக இருந்த அந்த தொழிலதிபர்கள், அப்புறமா விஜய் நண்பர் விஷ்ணு ரெட்டி, இவங்கள்ட்ட எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. கூட்டணிக்கு ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள், உங்களுடைய பொருளாதார நிலைமை எல்லாமே சரியாயிடும், 2வது தேர்தலுக்கு ஆன செலவுகள் முழுவதும் நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நெருக்கடிங்கிறது விஜய்க்கு இந்த கூட்டணிக்குள்ளே வரணுங்கிறதுக்கு பாஜக ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கர்நாடகா சேர்ந்த அண்ணாமலை போல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் கூட விஜயோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அவர் மூலமாகவும் பேசுகிறாங்க. யார் யார்கிட்ட விஜய்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசி கூட்டணிக்குள்ளே எப்படியாவது சம்மதிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் அப்படிங்கிறவருக்கு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நெருக்கம். 2 பேருக்குமே நல்ல பழக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கிட்டையும் ஜெகதீஷ்டையும் துணை ஜனாதிபதியும் பேசியிருக்கிறார். இது மாதிரி உங்கள் தளபதியை கூட்டணிக்குள்ளே வர சொல்லுப்பா, பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் அமித்ஷா அவருக்கு தெரிஞ்ச ரூட்லாம் அவரும் நெருக்கடி கொடுக்குறாரு. விஜய் ரொம்ப குழம்பி போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குன்னு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே அவர் ஒரு முடிவெடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபம் இருக்கும்போது தான் இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி வரல அப்படின்னா நாங்கள் இப்படியெல்லாம் அழுத்தம் கொடுப்போம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த அழுத்தம்லாம் கொடுக்குறனால விஜய் எங்கேயாவது சோர்ந்து போயிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் வீட்டில் விஜய் தன்னுடைய நிர்வாகிகளோட ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்கிறார். அதில் பண்ணதில் அவர் ஜோசியக்கார்ட்ட எல்லாம் கேட்டிருக்கிறாரு, ஜோசியம்லாம் பார்க்குறாரு அவர். ஆனாலும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு, நீங்கள் தனிச்சே போட்டி போடலாம், வேணும்னு யாரையும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜானோரகேசாமி, அருண்ராஜ் இவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது, பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாமே அழிச்சிட்டாங்க, அவங்க எதிர்காலத்தில் அழிச்சிட்டாங்க. அந்த கட்சியோட அழிவில் இவங்க வளர்ந்துருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாகவே நடந்திருக்கு, எல்லா விஷயங்களையும் நடந்திருக்கு. கணிசமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு தான் அதிகமாக வரும், குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு தான், நம்ம சைடு தான் இருக்கிறாங்க. திமுகவுக்கு பிடிக்காத வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இந்த தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக எதிரான ஒரு மனநிலையில் இருக்கவங்க ஒரு மாற்று சக்தியாக விஜயை நினைக்கிறாங்க. விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. பாஜக மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா எதிர்காலத்தில் நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஜான் ஆரோக்கியசாமியும் சரி, அருண்ராஜ் இவங்கெல்லாம் பேசும்போது கூட நம்ம திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து செயல்படுறோம், விஜயை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு நம்ம கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, விஜயை முதலமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு முட்டுக்கட்ட போடுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எல்லையில் விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய், அருண்ராஜும் சரி, விஷ்ணு ரெட்டி விஜயோட நண்பரும் சரி, இவங்களுக்கு எல்லாமே கூட்டணி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி விடாப்படியாக தன்னிச்சு தான் நம்ம நிற்கணும், அரசியல் ஆலோசகர் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா என்ட்ரியெல்லாம் எடுத்து போட்டு நமக்கு எவ்வளோ தூரம் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் விஜய் ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு. ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத அப்படியே அப்பட்டமாக கேட்குறாரு. விஜய் கேட்குறாரு, யார் என்ன சொன்னாலும் எல்லா சைடும் அழுத்தம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா விஷயங்களையும் சைடும் ஒன்று குடும்ப பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டு நம்மளை அழுத்தம் கொடுக்குறாங்க, மன நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது விஜயோட புலம்பலாக இருக்குது.
ஆனால் அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் சமாளித்து தாண்டி தான் நம்ம அரசியல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜான் ஆரோக்கியசாமியோட பிரச்சனை. 2வது பார்த்தீங்கன்னா, வந்து 40 சீட்டு தரேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. துணை முதலமைச்சர் பதவி அது தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. இப்போ வந்து இறங்கி வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு தரலாம். நீங்க வந்து உங்களுக்காக தான் வெயிட்டிங். தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தை தாவேகாவுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாகவும் திரும்பவும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு விஜய் வந்து ஆதவ அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்தையுமே வர சொல்லி பேசியிருக்கிறாரு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செவனேன்னு 50 சீட்டை வாங்கிட்டு நின்றுலாமா? 50 சீட்டெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் ஜான் ஆரோக்கியசாமியோட ஒரு எண்ணமாகவே இருக்குது. யார் சர்வே எடுத்தாலும் நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் யார் எந்த பெரிய டீம் சர்வே எடுத்தாலும் திமுகவுக்கு அடுத்த லெவலில் யார் இருக்கா? தாவேகா தான் இருக்குது. நம்ம ஏன் அந்த வாய்ப்பை விடணும்? தாவேகாங்கிறது 2வது இடத்துல இருக்குது அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலே வந்து 2வது இடத்துக்கு வருது அப்படின்னா, எதிர்காலத்தில் அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த என்டிஏ கூட்டணி 3வது இடத்து தான் போகுது. நிறைய இடங்களில் டெபாசிட் காலி அப்படின்னு சொல்லி சர்வேவே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு எதுக்குங்க இந்த மாதிரி? இப்போ 90 சீட்டு தராங்க. விஜய்க்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை யோசிக்கலாம். ஆனால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா கூட நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறது தான் இது பண்ணிட்டு இருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்துக்கு, அருண்ராஜ், சிடி நிர்மல்குமார் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும், நம்ம இந்த தேர்தலில் சந்திக்க போகிற முதல் தேர்தல் நம்மளை எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். கூட்டணி வைக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிற நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். கூட்டணிக்கு வரலை. ஆனால் வந்து கூட்டணிக்கு வரலை அப்படின்னாலும் காங்கிரஸில் இருக்கிற நிறைய பேர் அதிருப்தியாளர்கள்னு இருக்காங்கல்ல, ஏன் தாவேகாவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த அதிருப்தியை வந்து என்ன செய்வாங்கன்னா தாவேகாவுக்கு ஓட்டாக மாறும். அது கண்டிப்பாக நமக்கு ஓட்டாக மாறும். கண்டிப்பாக காங்கிரஸில் இருக்கிற முக்கால்வாசி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 80% நிர்வாகிகள் வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு இதை போடுறாரு, ஒரு பிட்டை போடுறாரு. அது அவர் சொல்கிறதும் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னவங்க வைக்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத கேட்குறதா, இல்லை இந்த சைடு வந்து அழுத்தம் கொடுக்குறத வச்சு நம்ம பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது வந்து ஒரு விஷயத்தை ஜான் ஆரோக்கியசாமி, நீங்கள் அப்படி தான் கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா 90 சீட்டு கேளுங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் பேசுங்க, உங்கள்கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு அப்செட்டு. எப்படி நம்ம இந்த கூட்டணிக்குள்ளே வந்து நான் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருப்பார், அவரும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. இப்போ பாஜகவே 70 சீட்டை எதிர்பார்க்குறாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோட. ஏன்னா இவர் 54 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மீதம் இருக்கிற ஒரு 163 சீட்டில் வந்து அவர் போட்டி போடுவார். பாமகக்கு ஒரு 17 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. ஆனால் பாஜகவும் இன்னமும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடெல்லாம் நடக்கும். டிடிவி தினகரனுக்கு 9 சீட்டு தான் தரும். 12 கேட்டதில் 9 சீட்டு தான் தருவோம். 7 வந்து பொது தொகுதி, 2 தனி தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. இப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கே விஜய் செக் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக தாவேகா இந்த கூட்டணிக்குள்ள வந்தால் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து தனிச்சே போட்டி போடுவோம், நம்ம எவ்வளோ சதவீதம் வாக்குகள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், நீங்கள் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் நெருக்கடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரு, திமுக வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம 2வது இடத்துக்கு வந்துடுவோம். அதிமுகங்கிற கட்சியை பாஜக ஏற்கனவே அழிச்சிட்டு இருக்கு, நம்மளும் வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னா மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துடும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம தான் மேலே உட்காரோம். தொடர்ந்து ஒரு கட்சி வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சால் மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கும், அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஆட்சியில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி லாஜிக்காக பேசுகிறாரு. தனித்து போட்டி போட்டால் தாவேகாவுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய ஆலோசனை என்ன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய எண்ணத்தில் என்ன ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.